டக்கோ பேஸ் ஒரிஜினல் இந்த அனிமையோட செகண்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு இந்த வீடியோவில் அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நான் அப்லோட் பண்ணியிருந்த ஃபஸ்ட் எபிசோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு 2 விஷயம் அந்த இடத்துல மாற்றி சொல்லிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கதை போகும்போதே பார்க்கலாம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளாஸில் தான் காட்டுறாங்க. டீச்சர் ஒரு இதை எழுதி போட்டுட்டு நம்ம சிசுகா கிட்ட ஆன்சர் கேட்குறாங்க. ஆனால் சிசுகா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அதுக்கு ஆன்சர் பண்ணுறா. ஏன் அப்படின்னா மரீனா கோவப்படுவா அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அங்கே மரீனா கொஞ்சம் கூட அதை பற்றி கவலையே பட மாட்டா. சிசுகாவும் ஆன்சரை சொல்லிட்டு உக்காந்துடுறா. ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சிசுகா, டக்கோபி அப்புறம் சப்பியெல்லாம் சேர்ந்து ஒரு வாக் போகிறாங்க. பார்க்குக்கு போனதுக்கப்புறமா சிசுகா சொல்கிறா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஒரு வாக் போகிறேன் அப்படின்னு சொல்லி டக்கோபிட்ட சொல்கிறா. அந்த நாய் சப்பி இருக்குல்ல, அது டக்கோபி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கு. டக்கோப்பியும் இவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ சிசுகா சொல்கிறா, நான் எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் இந்த மாதிரி தான் வாக் வருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்கோப்பி, உனக்கு அப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம் இருந்தாங்க, நான் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி இருக்கும், அப்போ இதே மாதிரி தான் நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு நாள் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணிக்காமல் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலமை கிடையாது அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறா. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், இந்த உலகத்தில் மேஜிக்குங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுன்னு சொல்லி சொல்கிறா. இந்த இடத்துல நான் பண்ணின மிஸ்டேக் என்னென்னா, போன எபிசோடில் இவங்க சொல்கிறத வச்சு அவங்க அப்பா இறந்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கெஸ் பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இவளுக்காக விட்டுட்டு போன விஷயம் தான் அந்த சப்பி. ஸோ அதனால தான் அவளுக்கு அந்த சப்பியை ரொம்ப பிடிக்கும். டக்கோபி இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சு பார்க்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு நாள் தான் அந்த 6வது நாள், இன்றைக்கி தான் சிசுகா சூசைட் பண்ணிக்கிட்டால அப்படின்னு சொல்லி யோசிக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நான் தப்பு பண்ணியிருப்பேன். போன எபிசோடில் அந்த கடைசி சீக்வன்ஸ் அப்போ இது 6வது நாள்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது 5வது நாள், இன்றைக்கி தான் 6வது நாள். ஸோ அது நான் ஒழுங்காக கன்வே பண்ணாததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ இதுதான் இந்த 6th டே. இன்றைக்கி தான் சிசுகா சூசைட் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இந்த ஒரு நாளை எப்படியாவது கடந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி டக்கோப்பி யோசிக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல மரீனா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல். வந்ததுக்கப்புறமா சிசுகா கிட்ட வம்பிழுக்கிறா. சிசுகாவும் அந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடுவோன்னு சொல்லி சப்பியை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப மரீனா சிசுகாவை அடிக்கிறா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த சப்பி சும்மா இல்லாமல் மரீனாவை கடிக்க வருது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சான்ஸுக்காக தான் மரீனா வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. சிசுகாவுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, அதுதான் நம்ம சப்பி. ஸோ அதை பிரிக்கணுங்கிறது தான் அவளோட மோட்டிவாக இருந்திருக்கு. அது கடிக்க வருவோம், வேணுக்குனே கையை விட்டு கடி வாங்கிக்கிறா. அப்போ உடனே கத்தி அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா. அவங்களும் ஹெல்த் சென்டருக்கு ஃபோன் பண்ணி நம்ம சப்பியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சிசுகா ஒரு மாதிரி உறைஞ்சி அந்த சப்பியை தேடிக்கிட்டு அழுதுகிட்டு மாதிரி போகிறா. அப்போ டக்கோபிக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் கையை மீறி போகுது, ஸோ நம்ம திரும்பி ரிவர்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கேமரா பவரை யூஸ் பண்ணுது டக்கோபி டைமை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சிசுகாட்ட சொல்லுது. சிசுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவங்க 2வது நாளுக்கு தானே ட்ராவல் ஆகிருப்பாங்க. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அவள் ஹோம்ஒர்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி 6வது நாள் வருது. அப்போ வேறு ஒரு பாதையில் போகிறாங்க. அங்கேயும் மரீனா ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறா. அதே மாதிரி நாய்கிட்ட கடி வாங்கி அந்த சப்பியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி பல முறை அட்டெம்ப்ட் நடக்குது. ஒவ்வொரு தடவையும் சிசுகாவை கரெக்டாக மரீனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சப்பிக்கிட்ட கடி வாங்கிட்டு இந்த சப்பியை ஹெல்த் சென்டர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றா. இது டக்கோபிக்கு எப்போ புரியுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவள் ஒரு மாதிரி பேசிப்பா. ஸோ இது மட்டும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி மரீனா பேசிப்பா. ஸோ அவளோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி அப்போ தான் டக்கோபிக்கு புரியும். ஏன்னா நம்ம வேறு ஒரு பாதையை நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. இவள் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவள் கரெக்டாக அங்கே வந்துடுறா அப்படின்னு சொல்லி யோசிக்குது. அவள் ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கிறது டக்கோபிக்கு புரியலை. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, டக்கோபி சிசுகா கிட்ட போய் இதை பற்றி கேட்கலான்னு பார்க்குறப்ப சிசுகா ரொம்பவே சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே டக்கோபிக்கு என்ன தோணுதுன்னா, அன்றைக்கும் அவள் இதே மாதிரி தான் இருந்தா, ஸோ இதுக்கான ரீசன் இதாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிசுகா கிட்ட சொல்கிறா, இந்த தடவை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் நான் திரும்பி திரும்பி ட்ரை பண்ணி நான் கண்டிப்பாக உன்னோட சப்பியை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி டைமை ரிவர்ஸ் பண்ணுது. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் திரும்பி எல்லாமே நடந்து முடிஞ்சா டக்கோபியால் ஒன்றும் பண்ண முடியலை. இந்த வாட்டி என்ன நடக்குது அப்படின்னா, ஹெல்த் சென்டர் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா அந்த சப்பியை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாய் கடிச்சிட்டு ஸோ இதை இந்த டவுனில் இருக்க விட மாட்டாங்க. ஸோ நான் அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறேன், ஏதாவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை நம்ம திரும்பி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிசுகா கிட்ட சொல்கிறாங்க. சிசுகா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கா. வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளில கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த வாட்டி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டைமில் சிசுகாவுக்கு ரொம்பவே மூஞ்சிலலாம் அடிபட்டிருக்கு. ஆனால் அவங்க அம்மா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. இந்த ஹெல்த் சென்டரை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பெருசாக அடிபட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா ரொம்ப கோவமாக இருப்பாங்க போல். அவங்கக்கிட்ட நான் போய் சாரி கேட்கணும்.
என்னை திரும்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறப்ப டக்கோபிக்கு பதிலாக அந்த வாட்டர்மெலன் ஃப்ளவர் வந்து அவள் தலையில் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு ஏன் அதை நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு மூஞ்சி ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, பார்க்கவே நோஞ்சானா இருக்குது. அவங்க பிள்ளைய பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத அவங்க, அவள் தலையில் வச்சிருக்கிறத போய் நோட் பண்ணிட்டுருக்காங்க. அவள் மூஞ்சி ஃபுல்லாக காயமாக இருக்கிறத பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை. எனக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கார் ஏறி போயிடுறாங்க. சிசுகாவும் வீட்டுக்கு போயிடுறா. கோபி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக, உங்கள் அப்பா வீட்டில் தானே சப்பி இருக்குது, வேற எங்கேயும் இல்லைல்ல, ஸோ கவலைப்படாத, உங்கள் அப்பா வீடு எங்கே இருக்குது நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்லாம் எடுத்து பார்த்துட்டு, இந்த மாதிரி இப்போதைக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிரெட்டை கொடுக்குறப்ப சிசுகா அதெல்லாம் சாப்பிடாம போய் படுத்துடுறா. காலையில் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறம் அந்த கிளாஸே ஒரு மாதிரி பேசுது. இவ தானே நாயை விட்டு கடிக்க விட்டா அப்படிங்கிற மாதிரி. மடினா கையில் கட்டு போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வரா. வந்தவொடனே நீ ஏன்டி கிளாஸுக்கு வந்த, உனக்கு உறுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஸ்டாஃப் வந்துடுறாங்க. இந்த கிளாஸ் வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது மியூசிக் கிளாஸு. ஸோ எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. மடினா கூட ஒரு 2 பேர் சேர்ந்து அவளை சுற்றி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பையன் இருக்கான்னு அவன் வந்து இந்த மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ் மியூசிக்கு, ஸோ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க 3 பேரும் சரி சரிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பையன் சிசுகா கிட்ட வந்து கேட்குறான், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னோடனே சிசுகா வந்து அவனை கொஞ்சம் கூட திரும்பியும் கண்டுக்காம அவள் பட்டிக்கு சோகமாக எந்திரிச்சு போயிடுறா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா சிசுகா சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. மறுபடியும் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிசுகாவை ஃபாலோ பண்ணிட்டு போய் சிசுகா காதில் சப்பியை பற்றி உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் தனியாக வா அப்படின்னு சொல்கிறா. சிசுகாவும் போகிறா. ஒரு காட்டுக்குள்ளே இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. அதை தாண்டி போய் 2 பேரும் பேச போகிறாங்க. டக்கோபி என்ன நினச்சிக்குதுன்னா, போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி டக்கோபி நினச்சிக்குது. டக்கோப்பியும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அது உள்ளே போகிறப்பயே நமக்கு ஒரு சின்ன கிளிப்பு காட்டுறாங்க. அதாவது நம்ம மரீனா சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பு. அங்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அடுத்த கிளிப்லேயே அவங்க அப்பா காணோம், அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நீ என்னோட சைடு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் மரீனா மைண்டில் ஓடிட்டுருக்கு. போன உடனே பேக்கை தூக்கி போட்டு சிசுகா மூஞ்சில் அடிக்கிறா. அடித்ததுக்கப்புறம் உன் நாய் செத்துட்டு, இல்லை அது எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்குது அப்படின்னோன்னா இவன் திரும்பி இல்லை செத்துட்டுங்கிறான். மாற்றி இது சாவலைங்கிறா சிசுகா. அது செத்துட்டுன்னு சொல்லி அவள் பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ பேக்லேருந்து அதோட காலரை எடுத்து இந்த மாதிரி காலர் கூட என்கிட்ட இருக்குன்னொன்னே திரும்பி அடிச்சுட்டு அது செத்துட்டு, உனக்கு அப்பா கிடையாது, உனக்கு ஒரு நல்ல அம்மா கிடையாது, உனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, உன்னை பற்றி கவலைப்படுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது, நீ ஆசையாக வளர்த்த நாயும் இப்போ செத்துட்டு நீயும் செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. உன்னை மாதிரி ஒரு ஒட்டுண்ணியால் தான் இவ்வளோ பிரச்சனையும். நீ போட்டிருக்கிய சட்டை பேண்ட்டு, நீ வாழ்கிற இடம், ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட காசு. இந்த மாதிரி ஒட்டி பிழைக்கிறீங்களே, உங்கள் அம்மா அப்படியே சுரண்டுறாளே அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பேசுகிறது மட்டும் இல்லாமல் சிசுகாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. இது டக்கோபியை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. பயந்துக்கிட்டு அங்கே நின்னாலும் ஏதாவது நம்ம பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்து திரும்பி நம்ம போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. அப்போ சிசுகா சொன்ன ஒரு சில விஷயம் வந்து டக்கோபிக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, எனக்கு சப்பி மட்டும் இருந்தால் போதும், எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அது எவ்வளோ வலிச்சாலும் சரி, அதெல்லாம் நான் தாங்கிப்பேன், எனக்கு சப்பி மட்டும் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன விஷயம் டக்கோபிக்கு ஞாபகம் வருது. இந்த வாட்டி நம்ம தைரியமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜம்ப் பண்ணி சிசுகாவை காப்பாற்றுறதுக்காக மரீனா அடிக்குது. டக்கோபி கேமரா வச்சு அடித்ததில் அங்கே மரீனா தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து இறந்துடுறா. இதை பார்த்தோன்னே இவ ஏன் எந்திரிக்க மாட்டுறான்னு சொல்லி டக்கோபி யோசிக்குது. அதே டைமில் டைமை ரிவர்ஸ் பண்ண பார்க்குது, ஆனால் முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து உடஞ்சிருக்கும் அவள் தலையில் அடித்ததுனால. அவ்வளோதான், மரீனா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது. அதுக்கு பயம் தாங்கலை. அப்போ திடீர்னு சிசுகா ரொம்ப சந்தோஷப்படுறா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரீனா இறந்ததுனால அவளுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. அவள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் சுதந்திரமாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு ஜாலியாக போவேன், என்னோடய சப்பியும் திரும்பி வந்துடும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிக்கிட்டு டக்கோபிக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு வா டக்கோபி கிளம்புவோம் அப்படிங்கிறா. அந்த இடத்துல டக்கோபிக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, அதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸை பரப்பது தான், யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் மரீனா இறந்ததை அதால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா என்னாலேயே ஏற்றுக்க முடியல. சிசுகா சரி வா நம்ம போவோம், இனிமேல் நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி டக்கோபியோட டண்டகல்ஸை பிடிச்சிட்டு அந்த காட்டை விட்டு வெளில போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸில் இந்த அனிமையை பற்றி பார்த்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்க விஷயமும் சரி, ரீல்ஸ் போட்டிருக்க விஷயமும் சரி எப்படி இருக்குன்னா,
இப்போ மரீனா இறந்ததை வச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது 4வது படிக்கிற ஒரு சின்ன குழந்தை, அவளுக்கு மெச்சூருங்கிறதே இருக்காது. அவள் வீட்டு சூழ்நிலையை பொறுத்து தான் அவளோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக யோசிக்கணுங்கிறது கூட ஒன்றுமே தோணாது. அவங்க வீட்டோட சுச்சுவேஷனை பொறுத்து அவளோட கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் சிசுகாட்டை வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவள் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அவன் மேலே ஹேட் வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.